ஹலோ, 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 ஹலோ. என்ன ஆயிருக்கு? லாக்டவுன் இன்னைக்கு ஃபுல்லா ஒரு வேலையை நினைக்கிறேன். ஏ, லிட்டரலி தட்ஸ் குட். நேற்று நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. இந்த கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கோட்டுக்கு நேற்றே நான் சொல்லியிருப்பேன். இந்த கோட்டுக்கு கீழே வந்தா நான் பை பண்ணேன். அதாவது 300க்கு கீழே வந்துச்சுனாவே நான் பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது என் ரூலுக்கு எகென்ஸ்டாகவும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ட்ரை பண்ணேன். என்னாச்சு நான் விஷயம் காமிக்கிறேன். இது சும்மா இதுக்கு முன்னாடி ஏன் நான் அதை சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது நினைக்கிறேன். இந்த டே டைம் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். லைக் இந்த இடம் வந்து மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துட்டு பார்த்தீங்களா? இந்த இடம் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துச்சு. இன்னைக்கு இந்த மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடும். இதை பார்த்தோன்னே திரும்பி சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு சார். அது இல்லாமல் என்னாச்சுன்னா ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா சரியா ஓவர் சைடு ஓகேங்களா. 40 அதே இந்த 40 தெரியும். அதே இன்னொரு டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லிட்டரல் 25 23 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், நேற்று ஒரு ஸ்விங் தான் போட்டிருந்தேன் ஆக்சுவலி. இந்த லோ இந்த ஹை போட்டிருந்தேன் ரைட்டா, எக்ஸாம் போட்டிருந்தேன். இந்த லோ இந்த ஹை போட்டிருக்கேன். சரியா போட்டிருந்தேன் ஆக்சுவலாக. இதுதான் போட்டிருந்தேன். நான் கொஞ்சம் வீடியோ பார்த்தா தெரியும். பார்க்க வந்தேன் இப்போ உங்கள் டைமோட தெரில. டெய்லி வீடியோ பார்ப்பேன். யாராவது கால் நான் கலந்தோட இல்லை, என்ன இருக்குன்னு பார்ப்பேன். ஹலோ, தான் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்ப்போம். இப்போதான் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா எல்லாம் நியூட்ரலாக இருந்தாங்க. அது போல இன்சிடென்ட் தான் ஆகும். நாளைக்கு ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே நான் பார்ப்பேன். ஓகே, இந்தியா வயசு 16. ஓகே, இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்டென்டி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு நான் நிஃப்டி எடுக்கிறதுக்கு இப்போதான் பிஎஸ்சி எடுத்துடலாமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இங்கே தான் போட்டுதான் பண்ண மாட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த லோவில் இருந்து இங்கே போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா எங்கே போட்டுருந்தேன் கூட தெரியும். அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறேன் நான். நான் இந்த இடத்துல இருந்து போட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து இப்படி போட்டுருந்துருக்கேன். அதாவது 0.618ன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் அந்த போட்டில் வரும். இதுதான் அந்த 300 மார்க் பண்ணிச்சிருக்கேன். நேற்று 5 பிரேக் படுத்து இருந்துச்சு. 0.618 வந்து டச் பண்ணிட்டு எழுதிருக்கான். அதுதான் நான் 300 சொல்லி போட்டு வந்துருக்கேன். அதுதான் போட்டு வந்துருக்கேன் ஆக்சுவலா. ஸோ இங்கே கரெக்டாக இந்த இது பண்ணிக்கிறேன். 1 ஹவரில் பார்த்தோம்னா சொன்ன மாதிரி என்ன சொல்றது, ஓவர் சோல்ட் ரீஜன்
இந்த லைன் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மல்டிபிள் சப்போர்ட் இருந்துச்சுல்ல, அதாவது இந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு செல்லர் கேண்டில் வந்துச்சு ஸ்ட்ராங்கா. அந்த இதில் வந்து மார்க்கெட் சைடு ஆரம்பிச்சு. ஸோ அந்த லோவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தோம்னா தெரியும் 5 மினிட்ஸில் ஏன் அந்த லைனுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் வந்துச்சுன்ட்டு. 1 ஹவர்ல செலக்ட் பண்ணி பார்த்துருவோம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா சொன்னாப்புல RSI லிட்ரலி 27 வந்துட்டு ஓவர் சொல்லிட்டு தானே. ஸோ பையிங் வரணும். லாஸ்ட் 3 டேஸாக பார்த்தோம்னா 2 டேஸாக சரியான செல்லிங். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இதுதான் நடக்கும், எனக்கும் சரியாக தெரியாது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இருக்கு. ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா என்ன ஆகிருக்கு, சரி சரி ஒரு ஸ்டார்டிங்கே சரியான பையிங் கேண்டில். அதான் எதை சொல்லியிருந்தேன் 500 கீழே வந்தால் பை பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக கண்டினியூ ஆயிருந்தாலுமே நான் பை பண்ணியிருப்பேன். மார்க்கெட்டில் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு, பட் இருந்தாலும் நான் மார்க்கெட்டை சரியாக டைமில் பார்க்குறேன். வெளியே ஒரு 12 இல்லை 11 ஓ கிளாக் பக்கமாக தான் நான் என்ட்ரி எடுத்தேன். ஆக்சுவலி இந்த இடத்துல எடுத்துருன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஸோ அதனால வெரி லோவில் எடுத்தேன். லிட்டரலி 850 ருபீஸ்க்கு எடுத்தேன். ஓரளவுக்கு போணுச்சு. என்னோட இங்கே பார்த்தோம்னா தெரியும். இதுதான் நினைக்கிறேன். சாப்பிட்டா பார்த்தா தெரியும் என்ன பண்ணிய இருக்குன்ட்டு. என்னடா கோடை காணா? ஏன் இந்த இதெல்லாம் கோடெல்லாம் காமிக்கிறேன், கோடெல்லாம் காமிக்கல. ஏய் கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஏன்டா? காமிக்கிறான்ல இதோ. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். ரொம்பவும் யோசிக்கல. பார்க்கும்போது மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் 23,350 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ 300 கிட்ட இருந்துச்சுன்னு கூட வச்சுக்கலாம். இது ஃபியூச்சர் சார்ட்டு. அப்படியே ஸ்பாட்டை பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு எடுக்கும்போது 11 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 23,300 இருக்கும். நான் 400 ஸ்ட்ரைக் தான் எடுத்தேன். 400 ஏற்றோன்னா என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் அதுதான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கும். அந்த டைமில் பார்த்தோம்னா ஒரு 13 ருபீஸ்க்கு இருந்துச்சு. ஸோ ஸ்பாட்டை மேக்ஸிமம் பார்க்கறதுல எப்போலாம். ஸோ ஃபியூச்சர் ஸ்டாக் தான் பார்ப்பேன். ஸோ நான் இந்த இடத்துல அதுதான் எடுத்திருக்கேன். ஒரு 13 ருபீஸ்க்கு எக்ஸாக்டாக எடுத்தேன். இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் 13க்கு எடுத்தேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, உடனே தொட்டுருச்சு. ஏன்டா கோடி ஏன்டா வரல, கடுப்பாகாத கோடில் வரலாம் சார், கடுப்பாகுது சார். எங்கடா மேலே ஒரு கோடு வந்துருக்கீங்களா? வந்துட்டு எப்போ சொல்லணும் ஆப் வந்து டக்குன்னு கூட தான் போட தேடிட்டு இது அதிசயம் தான் கைஸ். நான் எடுத்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் எடுத்தது ரொம்ப அதிசயம் தான். அது நூற்றில் ஒன்று தான், என்ன பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். இந்த கேண்டில் நெக்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஒரு 1000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ட்ரை பண்ணேன் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு மாநகரத்துக்கும் அடுத்த நிமிஷமே பார்த்தோம்னா ஒரு தூரம் வந்துச்சு, அப்படியே இறங்கி இறங்கி இங்கே லாஸ் வந்துச்சு. சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கல. இதுக்கு மேலே மறுபடியும் நானும் பார்க்கல, கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன். அப்புறம் பார்த்தோம்னா ஒரு 12:30 போல் பார்த்தேன், நல்லா ஏறி லைக் இந்த இடத்துல பார்த்தேன். அது ஏறிட்டு வந்து 19, 16 அப்படின்ட்டு சரின்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 12:30 போல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 350 அந்த இதில் பார்த்தீங்கன்னா
அட்லீஸ்ட் 75 வந்துச்சு. நான் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு மார்க்கெட் ஆரம்பிச்சு 65 நான் போட்டேன். உடனே ஸ்டாப் லாஸ் அடித்தேன். ஸ்டாப் லாஸ் அடித்தான், சடன் ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு போதும்னு தோணிருச்சு. இதுக்கு மேலே இருந்தாலும் அடிக்க டச் பண்ணாமல் வருவது தான் அது விஷயத்துக்கு போயிருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் 1 மணிக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ டைம் கழிச்சு பார்த்தேன். சாப்பிடும்போது பார்த்துட்டு இருந்தேன். 140 வரைக்கும் போனோம். இது வரைக்கும் பார்த்தேன் ஆக்சுவலாக. அதுக்கு மேலே விட்டுட்டேன். அதிசயம் தான் நடந்திருக்காது. அதனால தான் ஏதோ ஒரு 3000 பக்கம் காமிச்சு. இந்த பொசிஷனை அட் எண்டு வரைக்கும் ஹோல்டு பண்ணுவேன். ஸோ அதனால கண்டுக்க போகிறதில்ல. அப்புறம் நேற்று நான் 2 இதை எடுத்தேன். ஸ்விங் எடுத்தேன்ல, ஒன்று பாக்கிய நகர்னு சைடஸ் வெள்ளம் ஒன்று. 2 இன்னைக்கு ஓரளவுக்கு ஒருத்தர் இன்னும் இன்னைக்கு 5% இன்னைக்கு வரைக்கும் பார்ப்போம். ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பேன். போர்ட்ஃபோலியோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6% ஜம்ப்பு. எனக்கு ஏன் அப்படி காமிக்கும் தெரியல, எனக்கே பிடிக்கல எனக்கு பார்க்கறதுக்கு. ஸோ டிசிஎஸ் பார்த்தோம்னா பாருங்க ஜம்ப்பு தான். இதை நான் இன்னைக்கு ஒன்று யோசித்தேன். என்னன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு அதிகமாக அடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகம் அடித்த செக்டாரில் ஐடி செக்டார் தான் அதிகமாக அடித்தது. லிட்டரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் பார்ப்பாங்க. அதனால தான் ஐடி செக்டாருக்கு இது வருது, பணம் வருது. பார்த்தீங்கன்னா ஏரியாக்கிலே பாருங்க, ட்ரெடி 4%, 4.2% ஐடி, சேஎன்எக்ஸ் ஐடி. வேற யாருமே இன்னைக்கு மூவ் பண்ணல. நிஃப்டி தூக்கணும் தான் ஒருத்தம் தான் ஐடி செக்டார் தான். ட்ரெடி 4% பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கும். ஸோ இன்னைக்கு இஎம்ஐ பிரேக் கிடைச்சா நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக இந்த ரேலி நாளைக்கு கண்டினியூ ஆகும். நாளைக்கு கண்டினியூ ஆகும். நாளைக்கும் சரியான ஒரு ரெக்கவரி இருக்கும். 4.23%. வேற யார் எந்த செக்டாரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நகரல. ஐடி செக்டார் மட்டும்தான் நிறுத்தி விட்டாங்க. இன்னைக்கு நிஃப்டியை தூக்கியிருக்காங்க. இந்த ஒரே ரீசன் வந்து எதுக்குன்னா, பணம் வந்து லைக் இந்த செக்டார் ஐடி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லைக் அதர் செக்டார்லாம் பார்த்தோன்னா இந்த லோல இருக்கு. அதே இந்த இதை பார்த்தீங்கன்னா கிட்ட லிட்டரலி 35% இருந்தால் 32 இருக்கு. இந்த இண்டெக்ஸ் தான் ரொம்ப செல் அடிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதனால பணம் இங்கே வந்துருக்கு. டிசிஎஸ் பார்த்தோம், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை தான் கிடைச்சிது. நெக்ஸ்ட் டைம் கிடைக்கல. நான் இந்த ப்ரைஸ் கிடைக்கும் போது தான் பை பண்ணேன்ட்டு இருந்தேன். இது கீழே வந்துருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் 25 பண்ணியிருப்பேன். சான்ஸ் கிடைக்கல. அதனால் பையும் பண்ணி வெயிட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த இன்ஃபியோட ஒரு 4% பக்கம் ஏறி இருந்துச்சு சொல்லலாம். அதான் இந்த என்எஸ்சி பிஎஸ்சி வந்து மெர்ஜ் பண்ணிட்டு இருக்கு, கருப்பாகி காமிக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட என்எஸ்சி சாரி இன்ஃபி பார்த்தோம்னா ஜம்ப் அடிச்சுட்டே இருக்கும். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜம்ப் அடிக்கணும், அவனுக்கு சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 618 கிராஸ் இருந்துச்சு. டார்கெட் 1560 அந்த லெவலில் வரைக்கும் வரும். ஹோல்டு பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் பை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நாளாச்சு. இன்னைக்கு தான் அது பாட்டிக்கு வந்து 20 ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அதை ஹோல்டு பண்ண போகும். ஓகேவா?
வேற என்ன டிசிஎஸ் 2800 வரும். அப்பதான் எனக்கு பிரேக் இவன்ல வரும். ஸோ வேற யாரும் இல்லை. ஐடி செக்டர் அக்டோபர் வரைக்கும் நம்ம சொல்ல சொல்லுங்கள். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல சைன் கோயிங் அப் சைட். ஆச்சரிஸ்டில் என்ன சொல்லலாம், ப்ரைஸுமே டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. 95.3. ஓகே. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல என்ன கதை ஏறின மாதிரியே தெரியல காய்ஸ். எப்படியாவது ஏறி 980 வந்துட்டாங்கன்னா போதும். ஸோ அதெல்லாம் செஞ்சு ப்ராஃபிட் வருவேன். நான் உயர்வும் நம்பிக்கை தான் நமக்கு. ஹெவி வெயிட்ஸை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலையன்ஸ்லாம் பாருங்க, என்ன சொல்றது, நெகட்டிவ்ல இருப்பான். காரணம் ஐடி செக்டார்ல இருந்து தான் காசு வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க நெகட்டிவ் தான். ஐடி செக்டார்ல இருந்து தான் காசே போயிருக்கு. ஏறட்டும், நமக்கு ஏறின சொன்னானே. இன்னைக்கு பார்த்தோம்னா பிஎஸ்சியில் பெருசா மூவ்மெண்ட் இல்லை. நேற்று 80ல பார்த்தேன், இன்னைக்கு அதே 80க்கு தான் இருக்கு ப்ரைஸ். லிட்டரலி 50 வந்துருக்கு. நான் பார்த்தேன், செக் பண்ணேன். வேற பாருங்க, நேற்று இந்த ஸ்ட்ரைக்கு தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, 76,000 இதுதான் சொல்லியிருப்பேன். 80ல இருந்துச்சு, இன்னைக்கு 957 இருக்கு. ஸோ பார்ப்போம், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மேபி என்ன சொல்றது, இப்போ நாளைக்கு இவங்க சைடுவேஸா ஓரளவுக்கு போணுச்சுன்னா அகைன் மறுநாள், அதாவது அதோட எக்ஸ்பைரி தானே, அந்த டேட்ல நான் வந்து இதை பை பண்ணேன். மார்க்கெட் வந்து 74,400 அந்த ரேஞ்சில் இருந்தா இந்த இங்கதான் மார்க்கெட் பிரேக் அடிச்சிருக்கு. சும்மா போடுவோம் நம்ம போகிறதான் கணக்கு. இந்த லெவலுக்கு கீழே, இந்த லெவலுக்கு உள்ள இந்த இடத்துல நான் மார்க்கெட்டை பார்த்தேன். ஓகேவா, இது கீழே நான் அவாய்ட் பண்ணிருந்தேன். ரெண்டாவது இதுக்குள்ள எனக்கு வந்துட்டு வியாழக்கிழமை ஒரு ஒரு 10:30 to 12:30 நான் பார்க்கும் பொழுது, இல்லை 11 to 1 இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த இடத்துல மார்க்கெட் இருந்துச்சுன்னா சப்போஸ் ஒரு குவான்டிட்டி பை பண்ணுவேன். ஒரு லாட் நான் ட்ரேட் பண்ணுறேன். பார்ப்போம். அதே நான் சி சைடாக எடுப்பேன். ஏன்னா லிட்டரலி நான் இங்கே எடுத்தேன்னு வச்சுக்கிடுங்க. லைக் 3ஆம் தேதியா, 4ஆம் தேதி தானே, 4ஆம் தேதி இந்த ஏரியாவில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதோட டார்கெட் லிட்டரலி இங்கே வந்து ஒரு 2000 பாயிண்ட் வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ இது என்னது 74,300, 75 எங்க இருக்கு, 75 நான் ஒரு 1000 பாயிண்ட் வச்சுக்கேன். 75,300. சரி, ஓகே, நான் இங்கே வச்சாலும் 74,400 வச்சாலும் இந்த இதை எதிர்பார்ப்பேன். ரெண்டாவது நான் க்ளோஸ் பண்ணி நான் சார்ந்தேன், அது வேற. ஆனால் இதுதான் என்னோட என்ட்ரி டார்கெட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும், என்னோட என்னோட தேய்ச்சல்ல பார்ப்போம். ஸோ சொன்னாலும் என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓகேவா, இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் இது எடுத்தோம். இது அந்த லைனா இருக்கட்டும். 618 ரிவர்சல் ஆகிட்டு, அதனால அது சொல்லிக்க தேவையில்லை. ஏன்னா திரும்பி அது மேலே தான் இருக்கும். ஸோ அடுத்த லைன் போடுவோம். 0.850. ஓகே, இதை கண்டுக்காதீங்க. 850 ஒரு இதுக்கு மேலே இந்த கை தான் இருக்கு. இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இதுக்கு வேலை கிடையாது.
1 ஹவர் வந்துடலாம். ஓகேங்களா? நாளைக்கு என்ன நடக்கும்? இந்த 850, 800ன்றது ஒரு சைட்வேஸ் ஜோன். ஓகேவா? 5 மினிட்ஸ் வந்துடும். அதுக்கு முன்னாடி இதில் டேட்டாஸ் பார்த்தோம். டைம்ஸ் ரீட்டைலர்ஸ் ஃபுல்லாக பையிங் வந்திருக்காங்க. ஸ்புட்டை ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ 7,14,000. இது ரொம்ப அதிகமானது. ஃபுல்லாக ஷார்ட் கவரிங் தான். இந்த ஷார்ட் கவரிங்க்கு மறுபடியும் ஒரு ஃபால் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னு தெரியல. செகண்ட் வந்து ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 lakh குவாலிட்டி புட்டை பை பண்ணியிருக்காங்க. 2 lakh 20 காலை செல் பண்ணியிருக்காங்க. ப்ரோ பாருங்க, 1 lakh காலையும் 1 lakh பொட்டியும் 2 lakh பொட்டியும் பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ லிட்ரலி 3 lakh குவாலிட்டிஸ் வந்து பையில் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டுக்கு இறங்குறதுக்கான அறிகுறி தான் தெரியுது. ஓகே. இந்த ரவுண்ட்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு சொல்லிக்கலாம். இருக்கலாம் அவ்வளோதாங்க. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோன் இருக்குல்ல, லிட்டரலி போட்டுலாம் வெளியே போட்டுலாம் நமக்கு எல்லாரா தெரியும். இந்த இடம் இருக்கா, இது வந்தாலும் அப்படியே கிடைக்கும் மார்க்கெட்டு. ஓகேவா? சைட்வேஸ் தான் இருக்கும் நாளைக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் மேபி ஃபுல் டே கூட சைட்வேஸ் தான் இருக்கலாம். ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் லிட்டரலி கம்மி. சைட்வேஸ் தான் ஆகும். இந்த சைட்வேஸ் ஆனிச்சுன்னா என்னடா லோட் ஆக மாட்டேங்குதோ. இந்த சைட்வேஸ் சிக்குன்னு சொல்லலாம். எப்படி சொல்றது, சைட்வேஸுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒரு வேலை இப்படி வச்சுக்கண்ணேன், ஹைலைட்டர் இருக்கானா, ஒரு வேலை நாளைக்கு மார்க்கெட்டு என்ன ஆகுது பார்ப்போம். லிட்டரலி 100 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ், ஒரு 80 பாசிட்டிவ் கேப் வைப்பாங்கன்னா வைங்க, 690, 650 இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகும். ரைட்டா? ஓப்பன் ஆகணும்னு வச்சுங்க, ஒரு பையிங் கேன் வரும். இல்லை, வாய்ப்பு கம்மி. அதான் இப்படியே தான் ஒரு கேண்டில் வரும். கேண்டில் வந்துச்சுன்னா திரும்பி என்டர் ஆகிடும். இந்த ஏரியாவில் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் ரவுண்ட் அடிச்சோடனே இந்த டே ஹையை கட் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு, அதாவது ப்ரீவியஸ் டே ஹையை கட் பண்ணுவோம். ஒரு சின்ன சைடு வேஸ், அப்புறம் டே ஹையை கட் பண்ணோம். டே ஹையை கட் பண்ணிட்டு இப்படி போகிறவன் பட்டக்கம் இறங்கும். திரும்பி இந்த ஜோனுக்கு வந்துடும். லிட்டரலி டே லோ வந்துடும். டே லோவில் வந்து என்ட்ரி டே சைடு வேஸ் தான். டே சைடு வேஸ் தான் அதுக்கப்புறம். இது நடக்க ஒரு 12:30 ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. 12:30. இந்த லோ ஒரு 10, 10, 15 அந்த ரேஞ்சு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரி, எதுவும் தெரியாது, சொல்லுவேன் சும்மா. லிட்டரலி இந்த இடம் வந்து ஒரு சைடர்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டே தான் எனக்கு வந்துட்டு ஒரு வேலைக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது அடுத்த எக்ஸ்பீரியர் வந்து சென்சார்ஸ். அதுக்கு இந்த மூமெண்ட் மாதிரி ஒருத்தர் மூமெண்ட் கிடைக்கும் பண்ணுறேன். அப்போ நடக்குன்ட்டு எல்லாமே நடந்ததில் வந்து கூடிப்பட்ட மாதிரி பார்ப்போம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க பார்ப்போம்.
கமெண்ட் பண்ணிக்கிடுங்க. படிச்சு பார்க்குறேன் நானும். வீடியோ அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. நான் வந்து நாலேஜ் பர்பஸ் தான் நான் எனக்கு தேவையானதை போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த பேக் டெஸ்ட் பண்ணுறேன். பேக் டெஸ்ட்டில் ஏதாவது உருப்படியாச்சுன்னா நான் சொல்லுவேன். 5 ஐஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சென்ட் பண்ணி தருவாங்க. 3 ஐஸும் வாங்கி தருவாங்க, வேறு வேலையே கிடையாது. எடுத்துருவோம். ஓகே, பாய். நான் சந்திப்பேன்.